பருப்பு உருண்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலை பருப்பு 100 கிராம், தோரம்பருப்பு 2 ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், இஞ்சி தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு பல் 10 உரித்து வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த 3 பருப்பையும் 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பருப்பை போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி, தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். பருப்பு அரைச்சாச்சு. இந்த நறுக்கின வெங்காயத்தை இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ஒன்றா சேர்த்து இது மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இட்லி கொப்பரையை வச்சிடலாம். இட்லி கொப்பரையை திறந்து உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஏன் இட்லி கொப்பரையில் வேக வைக்கிறோம்னாக்க, குழம்பு கொதிக்கும் போது நம்ம வேக வச்ச உருண்டை போட்டால் உடையாமல் நம்மளுக்கு முழுசாக இருக்கும். உருண்டை குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 பூண்டு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், இப்போ உருண்டை வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு இருப்பு சட்டி வச்சு எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, கடலெண்ணெயாக இருந்தாலும் சரி. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 5 பூண்டு பல்லு போட்டுக்கலாம். பூண்டுக்கு அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு ஒரு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு எலும்புச்சம் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வடிகட்டி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு, கல் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா இது மாதிரி கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இட்லி கொப்பரையில் வேக வச்ச உருண்டையை குழம்புல போட்டுக்கலாம். இட்லி கொப்பரையில் உருண்டையை ஏன் வேக வச்சு போடுறோன்னாக்கா, குழம்புல உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி இதில் 3 பருப்பும் சேர்ந்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அந்த உருண்டை குழம்பு. இங்கே பார்த்தீங்களா உடையாமல் எப்படி முழுசாக இருக்குன்னு. வேக வச்சு போட்டதுனால தான் இது உடையாமல் நல்லாயிருக்கும்.
பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.